Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இந்த பென் வச்சுருக்கேன் இங்கே. அண்ட் இது ஒரு ஹீலிங் ஸ்டோன், நேவல் சக்ராக்குரியது. இந்த 2 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் கலர் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் வச்சு கூட சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? முருகர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். முருகர்கிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன, அவர்கிட்ட ஏதாவது ரிக்வெஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா மனதில் நிறுத்திக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஏன் இந்த லைக் கொடுத்துட்டு உள்ளே வரணும்னு சொல்கிறேன்றது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் லைக் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் லைக் கொடுக்கும் போது உங்களோட ஆரா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இங்கே சேனலுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கான அந்த மெசேஜ் இங்கே எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது இந்த டாரோட் இதெல்லாம் எனர்ஜி ரீடிங், உங்களோட எனர்ஜி ப்ரொடிக்ஷன் இது. சரியா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை உங்களோட பிளாக்கேஜஸ் தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இதை செய்ய சொல்கிறேன். சரியா? ஓகே. முருகருக்கு கமெண்ட்டில் ஓம் சரவண பவா, ஓம் முருகா, உங்களுக்கு எப்படி அவரை கூப்பிட்டா பிடிக்குமோ அந்த ஃபீல், எந்த வார்த்தையில் உங்களுக்கு ஃபீல் இருக்கோ அந்த வார்த்தையை கொடுங்க. அப்பனே முருகா, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அவரை டேட், அதாவது அப்பா மாதிரி, ஐ லவ் யூ அப்பா, ஐ தேங்க்யூ டேட், அந்த மாதிரி எந்த வார்த்தை கொடுக்கும்பொழுது அவரோட உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கோ, ஃபீல் ஆகுதோ அந்த வார்த்தையை கொடுத்துட்டு தேங்க் பண்ணிவிட்டு பைல் 1 பாருங்கள். ஓகே, சரி. பைல் 1 பார்க்குறவங்களுக்கு முருகர் என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன சொல்கிறார், என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறார், என்ன கைடன்ஸ் வச்சுருக்காங்க? லெட் கோ பண்ணணுமா? 3 கார்டு எடுக்கிறேன். எதை லெட் கோ பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த கரண்ட்டில் இல்லை பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயத்தை மறக்க முடியாமல் ரொம்ப மனசுக்குள்ளேயே வச்சு வேதனைப்படுறீங்க. எஸ், meditation bring answer. ஓகே, இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களில் சில பேர் ரொம்ப பழைய விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் லெட் கோ பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த விஷயத்தையோ இல்லைனா நபரையோ பற்றி தான் ரொம்ப டீப்பாக தாட் போயிட்டுருக்கு. இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் சில பேருக்கு இந்த விஷயம் எனக்கு எப்போ சித்தியாகும், அந்த மாதிரி எப்போ நடக்கும், இந்த மெசேஜ் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் பவர் நல்லா இருக்கா பாருங்கள். ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறீங்களா? ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், இமீடியட்டாக நடக்கணும்னு சொல்லி அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் இப்போ இமீடியட்டாக பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, இதை செஞ்சால் பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லை இந்த விஷயத்தை பற்றி வேறு யார்கிட்டையாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஹையர் செல்ஃபோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு மனதுக்கு தெரியும் நம்ம இந்த விஷயம் டிவைன் பவரால் மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியும், மனிதர்களால் முடியாது, நமக்கு இறைவன் தான் துணை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அப்போ சரண்டர் வேணுவாங்க. இந்த மாதிரி ஆசிலேஷனில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே டிவைன் பாத்தில் கைடன்ஸ் கிடைக்கும்.
ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது கேளுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இப்போ அவசரப்படாதீங்க. வெயிட் கொடுக்குறாரு. ஃபாலோட வந்துட்டார். பொறுமை காக்க சொல்கிறார். உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது, உனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அந்த விஷயம் நடக்கும். உனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வராமல் அந்த விஷயம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு டிகிரி சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து தகுதி இருக்கணும் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கணும், மெடிக்கலுக்கு படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதில் செலக்ட் ஆனால் தான் அந்த கோர்ஸ் பண்ணவே முடியும். நான் வந்து 10th முடிச்சிட்டேன், நான் வந்து +2 முடிச்சிட்டேன், எனக்கு கொடுங்க சீட் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் படித்தே ஆகணும், என்னோடய நீண்ட நாள் கனவு கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களா? அதுக்கு என்ன அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணும்போது அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ தட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா திருமண வாழ்க்கை, இல்லைனா வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்கள் அதிகமாக ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் தெரியுது எனக்கு கோபதாபங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்யூஷன் வீக் ஆகிற அளவுக்கு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. ஆம் ஐ கரெக்ட்? உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ்டு. உங்களோட ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறார். இப்போ எந்த அவசரமான விஷயத்தையும் வந்து உடனே செய்யணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்கிறாரு. உங்களோட இந்த 7 சக்ரா ஹீலிங்லாம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா பண்ணுங்கள். நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த பவரை எடுக்கணும். இன்கேஸ் அந்த பிட்டாக 10 நிமிஷம் வீடியோவில் இந்த சக்கராவை எப்படி பண்ணுங்கள், அந்த சக்கராவை எப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பவர் வந்ததுக்கப்புறம் உங்களோட மைண்டு நீங்கள் எந்த பேட்டர்னில் இருக்கணும், உங்கள் மைண்டு, உங்கள் உடல், மனம், ஆன்மா எந்த பேட்டர்னில் இயங்கணுங்கிறதுக்கு ஒரு சில இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் பாசிட்டிவ் எனர்ஜியில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ்ஸான விஷயங்களை ஈர்ப்பீங்க. இன்கேஸ் இந்த பவர், இந்த டிவைன் பவரை நீங்கள் ஈர்த்துட்டு நெகட்டிவான விஷயங்களில் அழுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதில் ரொம்ப அது என்ன சொல்கிறது, அந்த பாதாளத்துக்கு போயிடுவீங்க. அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்த ப்ராப்பர் குரு இல்லாமல் செய்யாதீங்க. அண்டர்லைன். யாராவது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறாங்களா? இந்த ஆரா சக்கராவை எப்படி பவர் பண்ணணும், பவர் வந்த பிறகு அந்த எனர்ஜி எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதில் சொல்லிக் கொடுக்காம அந்த ஹீலிங் மெத்தட் சொல்லும் போது மட்டும்தான் மேடம் அவங்ககிட்ட பேச விட்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை கற்றுக்கிட்டு வர 6 மாதம் 1 வருஷமாக அது எனர்ஜி எப்படியோ எனக்கு தெரியுது. ரொம்ப எங்களுக்கு வந்து அதை எனர்ஜி எப்படி ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசலான்னு பார்த்தா அவங்க லைன்லேயே வரமாட்டேங்கிறாங்க. இந்த கிறிஸ்டல் வாங்கி போடு, அந்த கிறிஸ்டல் வாங்கி போடு, எல்லாம் சரியாயிடுன்றாங்க. ஆனால் எதுவும் சரியான படம் காணும். இப்படியெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கோங்க. உங்களோட ஹீலிங் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரியலன்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், ஓகேவா? ஒரு லைஃப் கோச் இருக்காங்க. அதனால் கவலைப்படாதீங்க, அந்த ப்ராப்பர் கைடன்ஸை எடுத்துக்கோங்க. டிவைன் வந்து உங்களுக்கு வாய்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு பார்க்குறவங்க முருகர்கிட்டேருந்து நிறையா வந்து சைன் கேட்டிருப்பீங்க. அவரும் எத்தனையோ விஷயத்தில் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் இன்றைக்கி ஃபைனலாக உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாகவும் அவரோட முருகர் மெசேஜில் வந்து உங்களுக்கு இவ்வளோ அற்புதமாக இந்த பிரச்சனையில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. உங்களை ரெக்கவர் பண்ணுங்கள், உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க, இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. சில பாஸ்ட்டு நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சம் லெட் கோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மனசு ஒழுங்காக கண்ட்ரோலில் இருந்தனா எல்லாத்தையும் உங்களால் வந்து என்ன நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி முருகர் வந்து நின்னா கூட நீங்கள் அவர் முருகர் தான் நம்ப மாட்டீங்க. இது ஏதோ வந்து நாடக குழுவிலேருந்து வந்திருப்பாங்க, அந்த பக்கம் ஏதாவது டூர் போயிருப்பாங்க, பக்கத்தில் ஏதாவது ட்ராமா கம்பெனிலேருந்து இந்த பிள்ளை வந்துட்டுருக்கோம், அப்படி தான் நினைப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் ஃபேக்கான விஷயத்தெல்லாம் நம்புவீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப இன்டென்ஷன் கொடுப்பீங்க. அந்த ஃபேக்கான விஷயங்கள், நெகட்டிவிட்டி பண்ணுறவங்களெல்லாம் நம்புவீங்க. ஆனால் பாசிட்டிவான விஷயத்த ஒருத்தர் வந்து பேசும்பொழுது, சொல்லும் பொழுது, அவர் வந்து அந்த பவரில் தான் இருக்காரா? அவர் கடவுள் மாதிரியே தெரியலையே.
அதனால தான் கடவுள் யாருக்கும் சட்டுன்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் காட்சி கொடுத்துறது கிடையாது. இவ்வளோ விஷயம் உங்கள் கைடன்ஸ் வாங்கிட்டு டிவைன் பாத்தில் உங்களுக்கு அருமையான அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்காரு. உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து மேலே வரணும். ஓகேவா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும்னு சொல்கிறாரு. தேர் இஸ் சம்திங் பெட்டர். அதனால் ரொம்ப வந்து ஒரு சிலர் வந்து இதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க போல். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு குட் திங்ஸ் வரப்போகுது, நடக்க போகுது. அதுக்கு உங்களை தகுதி உடையவர்களாக மாற்றிக்க சொல்கிறாங்க. ஏஞ்சல் கார்ட் மூலமாக முருகர் உங்ககிட்ட பேசுகிறார். ஏதோ ஒரு விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. சில பேர் வந்து உங்களோட லேகிங்க்கு என்ன காரணம்ங்கிறத இப்போ தெரியப்படுத்திட்டாரு. இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்களா? ரெக்கவரி இதிலேருந்து வந்து லேகிங் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகணும். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொமான்ஸ், பி அசர்ட்டிவ், ஃபர்கிவ்னஸ், இஃப் யூ பிலீவ். எவ்வளோ அழகாக லைனில் அப்படியே ஸ்டோரியை சொல்கிறார் பாருங்கள். இந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆகிட்டேன்னா யூ வில் கெட் த பிளஸ்ஸிங்ஸ். ரொமான்ஸ், லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் ஏதோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் ஒரு நல்ல முன்னேற்றம், உங்களோட அந்த பாண்டிங் சக்ஸஸ் ஆகும். அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில பேர் வந்து நியூ லைஃப்க்கு கேட்டிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். இல்லைனா கரண்ட்டில் உங்களுக்கும் அவருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு ஏதாவது இருந்தால் அதுவும் சரியாகும். ஓகேவா? ஸோ ஃபேமிலியில் குடும்ப ஒற்றுமை ஏற்படலாம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கார்டு அவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள். ரெண்டாவது, ஒரு சிலர் வந்து முடிவுகளை வந்து குழப்பி எடுக்கிறது. யாராவது தேர்ட் பர்சன் சொல்கிறத வச்சு கேட்குறது. எப்போவுமே வந்து சுயமாக முடிவு எடுக்கிறது கிடையாது நீங்கள். அதனால தான் ரொம்ப லேகிங்கில் மாட்டிருக்கீங்க இது ஒரு சிலர். ஓகே, அதனால் முடிவுகளை நீங்கள் எடுங்க, தைரியமாக எடுங்க. அதே மாதிரி ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள், மன்னிக்க கற்றுக்கோங்க, நம்புங்க. ஒரு சிலருக்கு நம்பிக்கை ரொம்ப டிவைன் மேலே, முருகர் மேலே ரொம்ப நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் சொல்கிறார், இஃப் யூ பிலீவ் வாட் எவர் இட் இஸ் வி ஆர் டெல்லிங், ஜஸ்ட் பிலீவ் அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. தட்ஸ் இட். நம்பிக்கை வச்சேன்னா நான் உனக்கு எல்லாம் முடிச்சு தருவேன். என்கிட்ட இங்கே கேட்க வேண்டியது. அப்புறம் அங்கே போய் அங்கே ஒரு சாமி பேர் சொன்னாங்க. அங்கே வந்து தெருமுனையில் ஒரு முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு 7 வாரம் 8 9 வாரம் தீபம் போடுங்கன்னு சொன்னாங்க. நான் அங்கே போயிட்டு வந்தேன். அதுக்கு அந்த 9 வாரம் தீபம் போடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஏதோ ஒரு விர்ச்சுவல் சொன்னாங்க. நான் அதை போய் பண்ணுறேன். இப்படியே நீங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. செய்ய வேண்டிய விர்ச்சுவல் பரிகாரம் எங்கே தெரியுமா? உங்கள் உடல், மனம், ஆன்மா. தெய்வம் நேரில் வந்தால் கூட உங்களால் பார்க்க முடியாதுன்னு ஏன் சொன்னேன்? உங்களோட அறியாமை, உங்களோட அந்த நெகட்டிவான எண்ணங்கள். அவர் கடவுள் தான் நமக்கு இந்த விஷயத்த சொல்கிறாருன்னு கூட உங்களுக்கு இன்னும் புரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. இஃப் யூ பிலீவ் திஸ் வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸை நீங்கள் பிலீவ் பண்ணீங்க, இந்த மாதிரி கடவுள் இருக்காங்க, டிவைன் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, என்னை கைட் பண்ணிகிட்ருக்காங்க, என்னை நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள், அவங்க டேக் கேர் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். அடுத்த கார்டு பாருங்கள், சக்ஸஸ். அலைன் பண்ணி அப்படியே வச்சது அப்படியே 1 by 1 வருது. நான் அப்படியே கொடுத்துட்ருக்கேன். சக்ஸஸ். அடுத்த கார்டு வந்து சக்ஸஸ் கார்டு. நீ சொன்ன விஷயத்த பண்ணு, என்கிட்ட சரண்டர் பண்ணு. நான் பேசலையா என்ன? அப்போ அவருக்குள்ளே இந்த கார்டு வந்து பேசுதியா அவங்கக்கிட்ட? எவ்வளோ ஒரு ஆணித்தனமாக சொல்கிறார் பாருங்கள். இதை நீ செய்ய, உனக்கு தேவையான சக்ஸஸ் நான் தருவேன். நீங்கள் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் தனியாக இருக்கும், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம் அவங்க. இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களோட என்ன சொல்கிறதுனா, ஒரு பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க. ஒரு ஜாபில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, கூட ஒர்க் பண்ணுறவங்களால நிறைய வந்து இதுவாக இருக்குது, தொல்லையாக இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் சரியாகி ஒரு நல்ல பர்சன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னரும் உங்களுக்கு அமையலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்ட்டார். என்ன பியூட்டிஃபுல்லாக கார்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணாங்க இந்த ரீசனுக்காக தான் பார்த்துருக்கீங்க.
உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை அதிகமாக வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் வந்து நம்புங்க, சக்ஸஸ் உங்ககிட்ட இருக்குது. என்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் கார்டு ரீடிங் இல்லை. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்க முருகருக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். ஓம் முருகான்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி போடலாம், ஓம் சரஹண பவ அப்படின்னு சொல்லியும் போடலாம். அந்த ஹக்கு அந்த அதில் கொஞ்சம் இன்னும் தெய்வீக ஆற்றல் அதிகம், அதனால் அந்த வார்த்தையை ஹான் சேர்க்க வடமொழி ஹா வரும். அது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முருகருக்கு வந்து கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு தேங்க் பண்ணிட்டு வாங்க. லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே வந்து உங்களுக்கு ஒரு 3 சக்கரங்கள் கொஞ்சம் ரொம்ப இம்பேலன்ஸில் இருக்குது. அது என்னென்னா விஷுத்தி, அதாவது உங்களோட த்ரோட் சக்ரா அண்ட் தேர்ட் ஐ சக்ரா, க்ரௌன் சக்ரா, இந்த 3 சக்ராஸில் கொஞ்சம் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எதையும் தெளிவாக யோசிக்கவும் கேட்கவும் எதுவுமே தெரியல. முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப தாமதம், முடிவுகளை எடுக்க தெரியல. இப்படி எடுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக வந்து என்ன வேணும், உங்களோட இந்த 3 சக்கராஸை வந்து கொஞ்சம் பெட்டராக ஹீல் பண்ணுங்கள். சரியா? ப்ராப்பர் ஹீலிங் தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் ஹீலிங் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேங்கிட்ட அப்புறம் மேடம் நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் இதெல்லாம் பண்ண மேடம், அப்புறம் எனக்கு இப்படி வந்தது மேடம்லாம் எனக்கு சொன்னால் எனக்கு தெரியாது. ஒன்று என்கிட்ட வந்து படித்தவங்களாக இருந்தீங்கன்னா நான் என்கிட்ட படித்தவங்களுக்கு இவ்வளோ விளக்கமே தேவை கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவேன். அவங்களுக்கு குழப்பமே கிடையாது. அப்படியே லைனை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் என்கிட்ட கிளாஸ் கற்றுக்குறவங்களுக்கு. ஓகேயா? இப்போ நம்ம இது சேனல் பார்க்குறவங்க ஒரு சிலர் நீங்கள் வந்து வெளியில் ட்ரை பண்ணிவிட்டு கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது புரிதல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் கோச் அந்த கிளாஸ் வந்து கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஹீலிங் மட்டும் தேவை அப்படின்னா, சர்வீஸ் வேணும், ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு கவுன்சிலிங் வந்தீங்கன்னா நான் வந்து பார்த்து கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போது கவுன்சிலிங் வேணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தருவாயில் இருக்கீங்க. நீங்கள் வந்து பழைய விஷயத்துலேயே இருக்கலாமா, அதாவது உங்கள் சூழ்நிலையை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் முடிவு எடுக்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன். முடிவு எடுத்துட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கரெக்டாக முதல்ல கம்யூனிகேட் பண்ணு, உனக்கு என்ன வேணுங்கிறத யூனிவர்ஸ் கிட்ட கிளியராக சொல்லு. அதே நேரத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, பழைய விஷயத்தையே ட்ரை பண்ணுறீங்க, அதில் சக்ஸஸ் பார்க்கல நீங்கள். அது ஒரு ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதில் முன்னேற்றம் வந்துடும், அவங்க சரியாயிடுவாங்க, அப்படி ஆகிடுவாங்க, இப்படி ஆகிடுவாங்கன்னு ஏதோ நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் இது வந்து ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து வேறு ஒரு டைரக்ஷன் சூஸ் பண்ணு, உனக்கு புதிய பாதை காத்துட்ருக்கு, நீ பிரைட்டாக ஆகக்கூடிய, உன் வாழ்க்கையை வந்து கை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அதனால் நீ வந்து முடிவெடுக்க தருணத்தில் இருக்கிற, கரெக்டான முடிவெடுக்க சொல்கிறார். சூஸ் நியூ டைரக்ஷன். எஸ், கண்டிப்பாக இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் கேட்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் 75% ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அப்புறம் ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஆர் இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிளாக கூட தெரியுது.
அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாப்க்காக இப்போ ட்ரை பண்ணுறவங்களுக்கும் தெரியுது. நீங்கள் வந்து ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ், நீங்கள் ஹெல்ப் கேட்கணுமா. ஓகே. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள் முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீகன்சிடர், அந்த முடிவு சரியான முடிவா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறார் ஒரு சிலருக்கு. ஓகேவா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனை டிவைன் அனுப்புவாங்க. ஆனால் நீ கேட்கணும். கேட்குறதுலே முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுலே தெளிவில்லை. இந்த 3 சக்கராவும் தெரியுதா உங்களுக்கு? த்ரோட் சக்கரா, தோடை சக்கரா, க்ரௌன் சக்கரா, ஸ்பிரிச்சுவல், அது வந்து ஸ்பிரிச்சுவல் சொல்லுவாங்க. சோல் சக்கரா, ஸ்பிரிச்சுவல் சக்கரா. அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். உங்களுக்கான இதுதான் அந்த 3 இது தான் நீங்கள் பார்க்கணும். இதை சரி பண்ணிங்கன்னா அங்கே சரியாகும். இங்கே என்ன ப்ளஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளஸ் அங்கே போகும். இங்கே மைனஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே மைனஸ். அதுக்கு தான் சொன்னேன் நான் உங்களுக்கு, உங்களோட உடல் மனம் ஆன்மா 3த்தையும் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இல்லை, என்னோட அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா டிவைன் பவரை அழகாக நீங்கள் வந்து கையாள தெரிஞ்சுக்குங்க. அது வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வர முடியும், சக்ஸஸ் பார்க்க முடியும். அது உங்கள் சோலுக்கான ப்ளஸ்ஸை கொண்டு போகும். நான் சொல்லித்தரேன் இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா, இது வந்து சோல் சக்ரா அண்ட் ஸ்பிரிச்சுவல் சக்ரா. இது யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சக்கரா இருக்குன்னு இப்போ அது கேள்விப்படுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 சக்கரங்கள் தான் இருக்குது சொல்லியிருப்பாங்க. 9 சக்கரங்கள் இருக்குது, 10 சக்கரங்கள் இருக்குது. ஓகேவா. இதுக்கு மேலே 2 சக்கரா இருக்குது. அது சோல் பர்பஸ் அண்டு ஸ்பிரிச்சுவல். உங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் அங்கே ஆட் ஆகிட்ருக்கும். இங்கே இதை சரி பண்ணி நீங்கள் நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ளஸ் எல்லாம் போய் அந்த மைனஸ் கர்மாவை கிளியர் பண்ணும். ஓகேவா. ஸோ நீங்கள் டிவைன் பவரோட கனெக்டாக இருப்பீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிதல். ஒரு டிவைன் எனர்ஜி பற்றி இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ்காரங்க மோஸ்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ்க்கு தெரியுது. பிரிட்டிஷ்காரங்க நான் பொதுவாக இதுவாக சொல்ல, ஃபாரினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு சக்ராஸ் பற்றினும் நிறைய நல்ல நாலேஜ் வந்துச்சு. அப்புறம் நம்மளோட இந்த ஆஸ்ட்ரோ பற்றியெல்லாம் கற்றுக்குறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப டீப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே இன்னொரு இதே என்னென்னா, ஆஸ்ட்ரோவில் சொல்லிகிட்ருக்கிற விஷயம் வந்து உங்கள் தலைவிதியை மாற்ற முடியாது. தலைவிதியில் என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். புரியுதா. தலைவிதியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டிவைனோட நீங்கள் சரண்டர் பண்ணணும். ஒரு குருவால் தான் உங்களோட தலைவிதியை மாற்றப்படும். அந்த முருகர் வந்து குருவுக்கெல்லாம் குருமார்கள் மூலமாக உங்களை வந்து புஷ்அப் பண்ணி மேலே எடுக்கணும்னு பார்க்குறாரு. எவ்வளோ பேர் வந்து அதெல்லாம் கற்றுக்கணுன்னு முயற்சி பண்ணுறீங்களோ பண்ணி சக்ஸஸ் பாருங்கள். உங்களுக்கான இந்த மேலே இருக்கிற அத்தனை 2 ஸ்டார் இருக்குல்ல, அந்த சக்ராஸையும் நீங்கள் வந்து ஹீல் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். ஓகே. ஒரு சிலருக்கு ரீகன்சிடர் சொல்லியிருக்காங்க. எடுத்த முடிவுகளில் கொஞ்சம் கிளாரிட்டி வேணுன்றாரு. ஓகேவா. சில பேருக்கு வந்து முடிவுகளை எடுக்காமல் திணறிட்டு இருக்கீங்க. சரியான முடிவு எடுக்கணும். நீங்கள் இப்படியும் அப்படியும் ஆசிலேஷனில் இருக்கிறீங்க ஒரு சிலர். அதுக்கு தான் அப்படி சொல்கிறார். நீங்கள் ஹெல்ப் கேட்க மாட்டீங்க. சில பேர் வந்து தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் அப்படியே உங்களுக்குள்ளேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது. அப்படியே எவ்வளோ நாளைக்கு ட்ரை பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும். அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மாறுன்றாரு. இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் நீங்கள் நினச்ச அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும், சக்ஸஸை பார்க்க முடியும். அது உங்கள் திருமணமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு புதிய ஒரு லவ்வர் உங்கள் லைஃப்பில் வரணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும், நல்லபடியாக என்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து அதான் உங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களோட ஏஞ்சல்ஸ் யாரோ அவங்கக்கிட்ட உங்களோட ரிக்வெஸ்ட்டை கிளியராக கேளுங்க. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். சைன் வேணுமா, இது 1 இயரில் நடந்துருமா ஏஞ்சல், நான் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன், என்னை நான் வந்து பக்குவப்படுத்திக்கிறேன், இதெல்லாம் வந்து ஹீலிங்லாம் நான் எடுத்து பக்குவப்படுத்திக்கிறேன், ஆனால் என்னோடய விஷயம் எனக்கு எப்போ செஞ்சு கொடுப்பீங்க, எனக்கு சைன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி சைன் கேட்குறீங்களோ அதே மாதிரி கூட அவங்க சைன் காமிப்பாங்க. வார்த்தையாக வேணும்னு கேட்குறீங்களா, வார்த்தையாக கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது ஃப்ளவர் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து ஏஞ்சல் நம்பர் பார்க்கணும், இல்லைனா ஃபெதர் பார்க்கணும், இல்லைனா ரெயின்போ கலர்ஸ் பார்க்கணும்,
வாட் எவர் இட் இஸ் கேளுங்க, நடத்தி தராங்களா இல்லையான்னு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடந்தாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் கேட்ட விஷயம் அதுக்கு யூனிவர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். யூனிவர்ஸ் இன்னும் சந்தோஷப்படுவாங்க, ஏஞ்சல்ஸ் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. என்ன நம்ம செஞ்சு கொடுத்ததுக்கு இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு சந்தோஷமாக செய்வாங்க, ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் எப்போ பாரு சோக கீதம் பாடிக்கிட்டு என்ன கொடுத்தாலும் எத்தனை போய் கொடுத்தாலும் இந்த குழந்தை சோகமாகவே இருக்கு. அப்போ இந்த குழந்தைக்கு வந்து சோகமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ சோகமான விஷயத்தையே திருப்பி திருப்பி கொடுக்கணும் அப்படி சொல்லி யாரெல்லாம் உங்களை சோகப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பர்சனை தான் ஃப்யூச்சரில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட நிறுத்துவாங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதானே பிடிச்சிருக்கு. ஏஞ்சல்ஸ் ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு. உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் யார்கிட்ட நீங்கள் சைன் கேட்குறீங்களோ கண்டிப்பாக தருவாங்க. இந்த கோர்ஸ் போய் நான் படித்தா நான் என் தலைவிதி மாறுமா, என்னோடய குருவுக்கெல்லாம் குருவான என்னை சுப்பிரமணியர் என்னை வந்து தூக்கி விட்டுருவாரா, என்னோடய ஸ்ட்ரகிள்லேருந்து நான் வெளில வந்துடுவேனா? பாருங்கள், அடுத்த கார்டு சைன் கேளுங்க. நான் இந்த கார்டை இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்டை பார்த்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கார்டு கையில் இருக்குது, நான் கவனிக்கல, இப்படி தான் கையில் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கார்டு தான் சொல்லணுன்ட்டு அப்படி வச்சுருக்கேன். லுக் ஃபார் எ சைன். இந்த கார்டுக்கு பின்னாடி இந்த கார்டு வருது, நான் இதை கவனிக்கல. ஆனால் இதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் இதை கேளுங்க. நீங்கள் வந்து அடுத்தது உங்களோட இந்த காவல் தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் நீங்கள் முருகர்கிட்ட கேளுங்க. முருகா, எனக்கு வந்து நான் இதெல்லாம் நான் என்ன சரண்டர் பண்ணுறேன். நீ வந்து டிவைன் பாத் மூலமாக என்னை வந்து நீ ஆஸ் அ குரு இல்லையா, நீ குருமார்களால் மட்டும்தான் தலைவிதியை மாற்ற முடியும், ஆஸ்ட்ராலஜராலெல்லாம் மாற்ற முடியாது. அண்டர்லைன். ஆஸ்ட்ராலஜர் என்ன இருக்கோ அதை அப்படியே புட்டு தருவாங்க. அது நல்லா இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் உங்களுக்கு காரியம் நடக்குதா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. லுக் ஃபார் எ சைனுன்னு சொல்கிறார். இதுக்கு மேலே நானும் இதான் கேட்க சொன்னேன் உங்ககிட்ட. எனக்கு ஏதாவது சைன் கொடுங்க, எப்படி கேட்கணுன்னு கூட சொல்லி கொடுத்தேன். என்ன மாதிரி கேட்கணும், ஏதாவது ஃப்ளவர் பார்க்கணும், கலர்ஸ், அந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ் பார்க்குறது, வார்த்தையாக கொடுங்க, ஒரு தைரியமான வார்த்தையாக, எனக்கு இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் எல்லாமே இதில் கொடுத்துட்டார். 1 இயரில் நடக்கும்னு சொல்லி வார்த்தையும் கொடுத்துருக்காரு. இந்த கார்டு மூலமாக நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு வந்து நீங்கள் சைன் கொடுப்பாங்க, கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த கார்டில் லுக் ஃபார் எ சைன். அவர் கொடுக்குற அந்த சைனை கவனிக்க சொல்கிறார். என்ன இங்கே இது கார்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்யூஷனில் வருது. அதுக்கு பக்கத்து அடுத்த கார்டு இதுதான். தொடர்ந்து பாசிட்டிவாக இருக்கணும். பைல் 2 சூஸ் பண்ணவங்க செல்லங்களே. ஒரு சிலருக்கு நீங்கள் நினச்ச காரியம் வித்தின் ஃபியூ வீக்ஸில் நடக்கலாமா? சந்தோஷமா? லிசன் யுவர் இன்ட்யூஷனை கேளுங்க. இன்ட்யூஷனை கேளுங்க, நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் நம்புங்க, முருகரை நம்புங்க. டோன்ட் ஸ்டாப். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயத்த பாதியிலே நிறுத்தி விடலாமா? இது பலித்தமாவாதா? இதை முயற்சி பண்ணலாமா வேணாமா? அது ஜாப், கேரியர் ஒரு ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ், வாட் எவர், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து சம்திங் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கான முயற்சியை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, தொடர்ந்து செல்லுங்க, தொடர்ந்து செய்யுங்கன்றாரு. கண்டிப்பாக பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வில் ரிசீவ். பிக் ஹாப்பி சேஞ்சஸ். நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு இதிலலாம். அதனால் அதை செய்கிறதுக்கு தயக்கப்பட்டுட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைங்க. அதை பாருங்கள், ஒரு ஸ்டெப் முன்னாடி வை. உனக்கான அடுத்த கார்டே பாருங்களேன். இந்த ஸ்டெப் நீ முன்னாடி வைக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நீ சந்திக்க போகிற. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஒரு சந்தோஷமான விஷயம் உனக்கு காத்துட்ருக்கு. ரெடியா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்குறாரு. கைஸ், வாட் அ பியூட்டிஃபுல் கார்ட். முருகருக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் மனதில் நிறுத்திய சில கேள்விகள், அதுக்கு வந்து இப்போதைக்கு நோ சொல்கிறார். ஒரு சிலர் வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அந்த இதில் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஞான உதயம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு லைட், டிவைன் லைட், அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு வேலை செய்யுது. பீஸ்ஃபுல்லான முடிவு எடுக்க போகிறீங்க. அது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் எடுக்க போகிற முடிவு என்ன? டிவைன் பாத்தில் கிளாஸ் கற்றுக்கலான்ட்டு, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கலாம், எல்லாம் குரு அருள் பெறலாம் அப்படின்னா, முருகர் வந்து குரு தானே. குருவால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கைடன்ஸு. உங்களுக்கு நீ இந்த நேரத்தில் நீ இதை செய்யாத, இப்படி பண்ண, இது அந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு லைஃப் கோச் மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு. டிவைன் பாத் மூலமாக. சில பேர் வந்து உங்களோட அந்த முக்கியமான முடிவுகள்னால
ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேள்வி எழுப்பியிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அந்த முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதுக்கு எஸ்ன்னு சொல்கிறார். ஹாப்பி. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வந்து தொழில் வாய்ப்புகள், ஓகேவா, பிஸ்னஸ் கேரியருக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, புதிய முயற்சிகள் செய்கிறீங்க உங்களோட முன்னேற்றத்திற்கு, வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, அதே மாதிரி திடீர் பணவரவு, அந்த மாதிரி கூட ஏதோ சம்திங் அபேண்டன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. எஸ், ஒரு சிலர் வந்து கேள்வி ஏதோ ஒன்று நெகட்டிவாக நினச்சிட்ருக்கீங்க, அது மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. ஓகேவா, அபேண்டன்ஸ் சொல்லியாச்சு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அபேண்டன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து, அவர் சொன்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் உங்களை கிளியர் பண்ணிக்கணும். உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் கேளுங்க. டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும். ஒரு சிலர் ரொம்ப அவசரப்படுறீங்க. இவங்க பைல் 1 பார்த்தவங்க பைல் 2 பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுங்க கைஸ். கொஞ்சம் மன்னிப்பு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ். மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷனும் பண்ண மாட்டேறீங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்க டேக் த ஆக்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நல்ல லைஃப் இருக்குது. ரொமான்ஸ், குடும்ப ஒற்றுமை, லவ்வர்ஸ்குள்ளே பிரிவினை இருந்தால், வாய்க்கா வரப்பு தகராறு, அந்த சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் சரியாகும். ஒன்று சேருவீங்க. ஒரு சிலர் வந்து நியூ லைஃப் கேட்டிருந்தாலும் அதுக்கான விஷயங்களும் நடக்கும். ஓகே, லெட் கோ பண்ணணும். ஸோ உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. சில முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை செய்ய சொல்கிறாரு. சில பேருக்கு வந்து நீங்கள் உங்களோட விஷஸ் வந்து எப்போ வேணாலும் பலித்தமாகலாம். ஓகேவா, எப்போ வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷன் மாறுமா, என்னோடய நிலைமை சரியாயிடுமா முருகான்ட்டு. கண்டிப்பாக சரியாகும், கவலைப்படாத. ஆனால் இப்போதைக்கு ஒரு சிலருக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு. எதுவும் அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அவசரப்படாதீங்க. அலைன் ஆகிட்டுருக்கு. பிளெஸ்ஸிங்ஸ் வந்து சேரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சரண்டர் யுவர் செல்ஃப். உங்களோட விஷயங்களை அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். அவர் டேக் கேர் பண்ணிக்குவார். அவர் வந்து குருவுக்கெல்லாம் குரு. அவரை கொஞ்சம் அவர் சொல்கிறத டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு ஆஸ் அ குருவாக உங்களுக்கு கிடச்சிருக்காரு. நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஐ ஓப்பனிங் வந்து முருகர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா. ஸோ இந்த பைல் 2 கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. இருந்தாலும் நான் எனக்கு நடுவில் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை, இன்ட்யூஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. அதனால தான் சரி எது வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வைக்கிறாரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஹெல்த்தில் கவனம் வைங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க ஒரு சிலர். அப்புறம் ஒரு சிலர் முக்கியமான முடிவு எடுக்க இதில் இருக்குங்க, கட்டாயத்தில். அந்த மாதிரி ஏதாவது கிளாரிட்டி தெரியல உங்களுக்கு அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. கமெண்டில் வந்து முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவா இல்லை சரஹண பவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த வேர்ட்ஸ் அது கரெக்டாக வந்துச்சுன்னா சரஹண பவா சொல்லுங்கள். இல்லைனா ஓம் சரவண பவன் கூட போடுங்க. ஒரு சிலருக்கு அப்பான்னு சொன்னால் பிடிக்கும். அவரை அப்பனே முருகா பார்த்துக்குப்பா அப்படி சொல்லி சரண்டர் பண்ணுங்கள். ஓகேவா. வாய்ஸ் இப்போது சும்மா அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போகிறதுக்கு அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் அப்படி சொல்கிறாரு. உங்கள் மனதை பக்குவப்படுத்துறதுக்கும் உங்களோட உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணி உங்களை வந்து ஒரு நல்ல டைரக்ஷன் கொண்டு போகிறதுக்கும் அவர் டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு இந்த புரிதல் வருது? ஓகே, எல்லோரும் வந்து இந்த சேனல் பார்த்து பலனடையணுங்கிறதுனால தான் இவ்வளோ கிளியராக நானும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்டு வழியாகவும் அவர் பேசுகிறார் உங்ககிட்ட. இவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுக்குறாரு.
சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுல் மூன் டேயில் வருது இல்லையா, இந்த வீடியோட பிகினிங்கில் கூட வச்சுருப்பேன். அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் எடுத்து நீங்கள் வந்து அந்த தெய்வீக ஆற்றலை பெற்று நல்லா வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழ்ந்து சிறப்போடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.